இது ஊஞ்சல் இல்லடா, இது ஆறு இல்லடா. அந்த குழந்தைய பாருடா. 4-5 படியங்களை மட்டும் ரொமான்டிக் ஃபுட் வருதா? வேற லெவலா இருக்கு. கலைக்கிறாக்கு வந்தா இங்க ஒருத்தன் மேட்ச் பாக்குறான், அங்க ஒருத்தன் லவரோட காட்சி கொண்டிருக்கிறான். கட்டாயம் வரும் வந்தது. இதுல இருக்கிற 6வது ஆள் பற்றி மறக்க முடியாத சம்பவம். ரெக்கார்ட் பண்ற எல்லாமே வந்து போட்டே தீருவோம், இது சத்தியம். அப்படின்னா நாங்கள் உண்மையை தான் கதைப்போம். சத்தியம். அதேதான். நானே இந்த வேலை நான் சொல்றேன், அதை விட பெரிய சம்பவம் உனக்கு செய்திருக்கிறேன். ஆனா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, அவரு தான் காரணம். நாங்க எல்லாம் காரணம் இல்ல. ஜெயகபலன் ஒருத்தர் லண்டன்ல இருக்கிற அவர் தான் மக்களே இப்படி இருந்து வட்டமா காய்ச்சி கொண்டிருக்க பல ரகசியங்கள் எல்லாம் வெளியே வருது. அது உங்களுக்கும் வந்து தெரிய வருது. இதுக்குள்ளேயே திருமணம் முடிச்சாலும் அவர் தான். இவ என்னது மனைவிட்ட சொல்லிட்டு சமாளிச்சு வந்த நீங்க? அரமண தேர்தல் சொல்லி 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னா 10 லட்சம் 10% I'm going to give to the staff. ஸ்டாஃபுக்கே கொடுக்க போறேன். நான் இதுல இருந்து வர வருமானம் ஒரு பெனி கூட நான் லண்டனுக்கு திருப்பி கொண்டு போக போறேன் இல்ல. எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானிங் ஊடாக ஒரு ஃபேமிலிக்கு எப்படி அதை கொடுக்கலாம்ன்றது தான் நான் 4-5 நாளா யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் எப்படி இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். இங்கால இருக்கிற எல்லாரையும் இப்போ சேனல் பார்க்குற ஆக்களுக்கு புதுமுகமாக தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து பழைய காய். எங்களோட சேனல் தொடக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும், இது பழைய காய், இது பழைய காய். அதெல்லாம் தொடக்கத்தில் ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த காணொலி எல்லாம் வந்திருப்பினா வேறு வந்து செங்கையன், தர்த்திகர், அவன் கொஞ்சம் சிக்கலுக்குரியால் தான். அந்த வெள்ளை அடிக்கிறான் சிக்கலுக்குரியால். இதெல்லாம் வருமானது கன காலத்துக்கு பிறகு வந்து இவையில் எல்லாரையும் வந்து இதுல சந்திக்கிற எல்லாம் சந்தோஷம். என்ன காயம் இவையில நீயே எத்தனை காலத்துக்கு பிறகு பாக்குற? சைலண்ட் ஆயிட்டாங்க படியாங்க. முதல்ல எல்லாம் நல்லா காய்ப்பாங்க. அதோட இதுல இருக்கிற எல்லாருமே இவனை தவிர்த்து எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகாத சந்தன கட்டையார். இது தவறான இல்ல இவரை கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்கல்ல, இன்று பண்ணுக்கு வந்து நீங்க வரக்கூடாது. சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் மிருசுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு மாளிகைக்கு வந்துருக்கிறோம். என்ன இன்றைக்கு ஒரு ஃபன் ஒன்று பண்ண போறோம். இங்க என்னெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே பாப்போம். என்ன இவங்க வீடியோ தொடங்கினா பாப்பம் வாங்க வாங்க பாத்துட்டு தான் கதை கொண்டு வாங்க. ஊஞ்சல பார்த்த உடனே ஆடோன்னு மரத்தான் இருக்கு. இந்த ஒரு ஊஞ்சல் செலவு சாய்தி எங்கம்மா பாருடா இவ்வளவு வெயிட்டு தாங்குதுடா. டே இங்க வந்து சில்ட்ரன்ஸுக்கான விளையாடுற இடம் கிடக்கு. சாகித்யன் நீங்க எல்லாம் தயாராகணும். இதுக்கு ப்ரோ வாங்க ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ. இவர் வந்து இந்தியாவில வந்திருக்கிற நண்பர். சரியா? அவர் தான் அந்த குழந்தைய பாருடா. அந்த குழந்தைய குழந்தையாக வாரிய தருணம். இங்கால இப்படி வந்து கணக்க விஷயங்கள் எல்லாமே இருக்கு. வாங்கண்டா அப்படி போய் பார்த்துட்டு வரோம். இருட்டுக்குள்ள ஒன்னும் தெரியாதுன்ற நம்பிக்கையில தான் நான் நடந்தோன்ற அவன் தொழில் நல்ல தொழில். கேமரா சந்தோஷமா கடைசி மட்டும் ஜோடியா தான் இதுல எடுக்க முடியல. ஓகே ஜோடியா தான் எடுக்க முடியல. ஆடுதுடா என்ன சொல்றான்? என்னன்னாலும் கதை அந்த கதை மட்டும் அப்படி மட்டும் போடாது. இது அவனால் நாளைக்கு வட்டி எடுத்து அப்படி போடுவானல் குரூப்ல பியாமி. ஹலோ மக்களே, இவையெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் நினைக்காங்க.
எல்லாத்துக்கும் 7 கழுத வயசாச்சு சரியா 30+. நீ சின்ன படிக்கல உனக்கு வயசு வரல நம்ம 7 கழுத வயசுண்டா கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வயசு வருது 50 படி பார்த்தாலும் 50 வயசு ஆடா. நீங்க செய்யற வேலையில பாருங்க இது நல்லா இருக்கானே. இது ஊஞ்சல் இல்லடா இது ஆடுற இல்லடா அப்ப இது ஆடுறா நாங்க மேல கிடக்கு ஆடுதான் நீ பெண் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணே இல்ல 180 மேல வருமாடா வருமோ 472 கொஞ்ச காலத்துல உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து இல்ல தவளை விடுவோம் ஏன்னா உங்களுக்கு தான் இந்த அறிவுரை சொல்லலாம் ஏன்டா நீங்க எல்லாம் இதுல கமிட்டட் ஆயிட்டு பல உதாரணமுண்டே பாட்டு இவர் பின்னால என்ன காய்ச்சி வரணும் இப்ப கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க இவருக்கு தெரியாம காய்ச்சி விட்டு வர அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது அதுதான் நாங்க வச்சதுல கூட வந்தவன் காய்க்கிறான்டே அவனுக்கு எங்கடே இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல இருக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கணும் பிந்திட்டோம் பிந்தின வழியா வந்து கொஞ்சம் மிரட்டி கொண்டு வந்துட்டு ஆனா இந்த சூழலும் வந்து நல்லா இருக்குண்ணே இந்த நேரம் தான் வரணும் இந்த இடத்துல சூப்பரா இருக்கு இருக்காதடா நீ என்ன இருக்கிறாரே பாட்டி தொடங்க போறீங்க இங்கே பாத்தீங்கன்னா அவ்வளவும் தென்னை மரங்களும் மாமரங்களும் தான் இருக்கு இதுல காய்ச்ச தென்னை மரங்கள் இதுல எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்க தென்னை மரங்களும் பிரிக்கலாம் இவங்களை வாங்கடா இங்கால இயற்கை காட்சிகளை பாருங்கடான்னு சொன்னா இங்கால வந்து காத்து வேண்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க என்னடா இங்க என்னடா தெரியுது எங்கடா லேக் தெரியுது ப்ரோ விளையாடினீங்களா வடிவா சூப்பரா இருக்கா பிடிச்சிருந்தா நண்பர் வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார் இவர் ஒரு செஃப் ஒரு ஆள் இவர் மட்டும்தான் நீங்க வந்து ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறார் இங்க இருக்கிற குழந்தையில கூட்டி வந்தா குழந்தையில எல்லாம் ஓடி திரியுது இந்த இருட்டிலே வந்து இந்த கலர் லைட் ஒரு வித்தியாசம் தருது என்ன இந்த இரவு நேரங்கள்ல இப்பதான் நான் இந்த மாளிகைக்கு வந்திருக்கிறேன் இந்த லைட் செட்டப் எல்லாம் வந்து வேறு லெவல்ல இருக்கு என்னன்னு சொல்றேன் அவ்வளவு ஒரு பகல் போல பளிச்சென்று இருக்கு எல்லாமே வந்து ஒரு டிம்மான லைட்டாவே இருக்கு என்ன நல்லா இருக்கு இந்த ரொமான்டிக் மூட் ஒன்று உருவாகுது ரொமான்டிக் வருதா 4-5 படியங்கள மட்டும் ரொமான்டிக் மூட் வருதா அரசியலுக்கு கல்யாணம் அரசியலுக்கு கல்யாணம் இந்தியா கல்யாணம் நடந்தா பட் அங்க மேல பாருங்க அந்த மேங்கோ மென்ஷன் அந்த லைட் எப்படி தெரியுது பளிச்சண்டு தெரியுது அந்த மேங்கோ மென்ஷன் இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து உங்களை அழைச்சு கொண்டு போக போறோம் கேளுங்கடா எங்க அழைச்சு கொண்டு போறீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த இடம் சும்மா இரவு நேரத்துல வேற லெவலா இருக்கு இந்த குடிலுக்கு என்ன சொல்ற இந்த குடில் வந்து கூடுதலா அந்த பனை மரம் பனை ஓலையில வச்சு தானே செய்வேணும் இது வந்து ஒரு புல்ல வச்சு செய்திருக்கு இந்த பழங்குடி இனத்தவர்கள் பாவிக்கிற புல் இருக்குல்ல நீங்களும் பழங்குடி புல்லு எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறாங்க இங்க உள்ளவா இல்ல இல்ல பாய் அது இல்ல இது பாய்க்கு இப்ப யூஸ் பண்ணுவாங்க புல்லு பாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த புல்லோட இல்ல அந்த புல்லு அது இல்ல இது வேற இது அவ்வளவு குளிர்மையா இருக்கு சரி இத பத்தி அவர்கிட்ட கேட்போம் இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இவரே இந்த விஷயத்தை கண்டு வியக்கிறார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறாரு ஏன் கண்ணு இப்படி இருக்கு அதுதான் விழுந்து போச்சுடா ஏன்டா ஓடுற ஜவான் அடே சொல்லி முடியுது முதலே வந்துடுது பாருங்க ஒரு விஷயம் வந்தா கலைக்கிறாக்கு வந்தா இங்க ஒருத்தன் மேட்ச் பாக்குறான் அங்க ஒருத்தன் லவரோட காட்சி கொண்டிருக்கிறான் உண்மைதானே 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 அது தெரியாது நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு நல்ல காத்தடிக்குது இரவு நேரங்கள்ல விடியவும் நல்ல வெக்கைக்குள்ள இதுக்குள்ள வந்திருந்தா நல்ல ஒரு இதா இருக்கு சரி சொல்லு அவனை பத்தி சொல்லு சரி இப்ப வந்து இவையில வந்து ஒவ்வொரு மறக்க முடியாத சம்பவங்கள் ஒரு ஆள் ஒண்ணு சொல்ல போயிடும் சரியா இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் சம்பந்தமா சொல்லணும் சரியா முதலாவது தர்சியன் இதுல இருக்கிற 6வது ஆள் பற்றி மறக்க முடியாத சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது உன்னை கொண்டு எங்கேயாவது மாட்டி விட்ட ஆக்கள் விட்டுட்டு கலட்டி இன்னும் சொல்லல அது முன்னுக்கே இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் நீ போய் தானே சொல்லணும் இல்ல இது போடுவேன்
மறக்க முடியாத சம்பவம். இதுல இருக்கிற யாராவது ஒரு ஆள் சம்பந்தமா அது இதுல இருக்கிறாங்கள பெரிய அது ஆபத்து. அப்புறம் அவன் என்ன பெரிய இன்னொன்று சொல்லுவான். அது பிரச்சனை இல்ல, அதுக்குதான் தேவை. சொல்லு சொல்லு என்ன நீ தானே பேருக்கு உண்ட வீடியோ அடிபட மாட்டோம் வச்சுதான் சொல்லு. சரி சொல்லு, என்ன பற்றி சொல்லு. என்ன தீரா சொல்ற அதான் என்ன பற்றி சொல்ற ஒன்றும் இல்ல. சொல்லு. ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. நான் இல்ல இல்ல சொல்லு. ஏதோ நீ சொல்றேன். டக்கனோட கேட்டனோ மறக்க வேண்டிய சம்பவம். அதுவே மறக்க முடியாது. அவங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் மறக்கணும். அதான் சரி நீ சொல்லு. சரியா? எனக்கு அப்ப மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணும் இல்லையடாப்பா. இல்ல என்ன பற்றி நீ சொல்லலாம். நான் செய்த சம்பவமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீ செஞ்சதோ நீ சொல்லு சொல்லு, பரவாயில்ல. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கத்தி வச்சுக்கிறாங்களே. எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. நீ வெடி போட்டதுதான் ஒரு பாட்டி. என்ன வெடி போட்டது? டேய், இவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க. டேய், நீங்க ஒருத்தரை நிக்க விடாம வெடி எனக்கு அதான் மறக்க முடியாது. எங்கடா, என்ன அவளை பத்தி இல்ல. அடிக்கிற இடத்துல கொப்பி அடிச்சு நீ இப்பயும் கொப்பியா? சொல்லு சொல்லு. ஆறாவது ஒரு இதுல இருக்கிற மூரை கட்டைய பாரு. நானும் பாரு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, இப்ப சொல்லணும், இப்ப சொல்லணும். சொல்லு. மறக்க முடியாது சொல்லு சொல்லு. தப்புன்னு சொல்லணும். நேரம் ஓடிக்கொண்டு என்ன தெரியும் நீ சொல்லு. என்ன நீ என்ன பற்றி சொல்ல வைக்க போறேன். சொல்லுங்க. அதுதான் உங்களே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அந்த யாழ்ப்பாணத்துல மறக்க முடியாத சம்பவம். அவனுக்கு அப்படி சம்பவம் நடக்கல. இன்றைக்கு வேணுமெண்டா அதான் வேணுமெண்டா இன்றையனால நீங்க மறக்க முடியாம மாத்திருவீங்களா? அது அப்படித்தானே இருக்கு. அந்த மெக்கர் செக் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ற எல்லாமே வந்து போட்டே தீருவோம். இது சத்தியம். அப்படின்னா நாங்கள் உண்மையை தான் கதைப்போம். சத்தியம். அரசினை பற்றி எல்லாரும் சத்தியம் பண்ணு. இப்ப வீடியோ நிக்கும். இல்ல நானே இந்த நான் சொல்றேன், அதை விட பெரிய சம்பவம் உனக்கு செய்திருக்கிறேன். மறக்க முடியாத சம்பவம். இவன் வாழ்நாள் மறக்கவே மாட்டான். ஆனா அது அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, அவரு தான் காரணம். தெரியும், நீ காரணமோ இல்லையோ, நீ தான் காரணம். நாங்க எல்லாம் காரணம். ஜெயகபலன் லண்டன்ல இருக்கிற அவர் தான். நான் பாஸ்வேர்ட் கதையை சொல்றேன்டா. அது வேண்டாம். மக்களே இப்படி இருந்து வட்டமா காய்ச்சி கொண்டு கேட்க பல ரகசியங்கள் எல்லாம் வெளியே வருது. அது உங்களுக்கும் வந்து தெரிய வருது. என்ன தட்டிக்கலங்க, கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இத பார்த்து பல பிரச்சனைகள் வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. சரி, இதுல யார் யாருக்கு காதல் இருக்கு? எனக்கு இல்ல. உனக்கு இல்லையா? இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. இவங்க வீடியோல காய்க்கலாம். தம்பி நீ என்ன செய், வீடியோ இவங்க ரகசியமா காய்ச்சி கொண்டு கேட்க ரகசியமா வீடியோட வெட்டி போட்டு போடுதான் இருக்கு. அது பார்த்தா பெரிய பிரச்சனையா போடுவோம் போடுவோம் இல்லன்றதை வெட்டி போடு. சரியா இருக்குன்னு சொல்லு. அது ஒத்துக்கொள்ள அப்ப இருக்கு, அப்ப இருக்கு. இது நான் உனக்கு செய்யற 3வது சம்பவம். உரம்பிக்கிறீங்க. இதுக்குள்ளே திருமணம் முடிச்சாலும் அவர் தான். இவ என்னது மனைவிட்ட சொல்லிட்டு சமாளிச்சு வந்த நீங்க அரமண தேர்தல் சொல்லி நிம்மதியத்தை எடுத்தா அவ வீட்டை இருந்தா நிம்மதி இல்ல. இதெல்லாம் பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் இல்ல. அவளை நீ பிரிச்சு விடுறதுக்கு நான் போடுவேன்.
நீ ஏன் அந்த பதில சொன்னீங்க? ஏன் வந்தான் நம்பர் போட்டுலாம் வந்தான் அப்படி சொல்லி முடிக்க வேண்டியானே. நான் கதைக்க பத்தி தெரியாது இப்படி சொல்லுங்க நிம்மதியை தெரியும் நீயா கண்ணன் கொடுத்து வச்சுக்கிய ரமேஷ் நாங்கள் பக்கத்தில் நினைக்கிறேன். எல்லாரும் காணொலிகளில் தெரிஞ்சு பரிச்சயமாயிருக்கும். அன்றைக்கு திறப்பு விழாக்கு வந்து கதைக்கவே இல்லாமல் போயிட்டு, ஏன்னா அவ்வளவு பிரமுகர்கள் வந்து வந்திருந்தவ. ஆக்சுவலி சாட்டர்டே பிறந்தநாள் டே சாட்டர்டே நினைக்கிறேன். 7 நாளைக்கு நானே ரியலி டயர்டாக போயிட்டேன். அவ்வளவுக்கு சரியான பிஸி. இன்னும் பெரிய சந்தோஷம். நான் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக ரெஸ்பாண்ட் வந்திருக்கு. மெயின்லி வெளிநாட்டுக்காரர் கூட புக் பண்ணியிருக்கிறேன். வெட்டிங்குக்கும் சாமத்திய வீட்டுக்கும். இன்றைக்கும் ஒரு ஆள் 700 பேருக்கு, ஆக்சுவலி 500 பேர் தான் எங்களோட கெப்பாசிட்டி. 700 பேருக்கு வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ சொன்னாங்க நோ ப்ராப்ளம், 100 பேரை இந்தியாவில் காட்டுங்க ஃபுல்லாக. இந்த சைடில் 100 பேரையும் அங்கால சைடில் 100 பேரையும் போட்டு சேஸை போட்டு தாங்கோ. நாங்கள் இதை 500 பேர் தான் உள்ளே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களோட மகன் வெட்டிங்கு வராங்களாம். அவர் சொன்னா எனக்கு இங்கே தான் வெட்டிங் செய்ய வேண்டும். ஏன்டா இப்படியான மண்டபங்கள் வந்து கஷ்டம், எல்லாமே அடைச்ச மண்டபங்கள். இது வந்து இயற்கையோட ஒரு ஒன்றிச்ச இடமா தானே இருக்கு. அதுதான் அப்போ எனக்கு உண்மையாக சரியான கொடுக்கக்கூடாது. பட் தே ஃபோர்ஸிங் மீ. மற்ற பின்னேற மண்டபடியால் பிரச்சனை இல்லை, வெயில் இருக்கா இதாக இருக்கும். அவங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்லேயே போட்டு தரேன், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தட் வே டு ரன் த பிஸ்னஸ் என்று சொல்லி. இப்போ நான் 3000 பேக்கேஜ் நான் சங்கர்கிட்ட சொன்னதே வந்து மட்டன் கறியோட போட்டு கொடுக்குறதான். இப்போ இந்த மட்டன் இதை பார்த்தா கணவர் வந்து மட்டன் வேணாம் போஸ் நீங்கள் சிக்கனை தாங்கோ. கணவர் வெஜிடேரியன் ஒன்லி என்று கேட்குறாங்க. வெஜிடேரியன் ஒன்லி என்று கேட்குறாங்க. 3000 பேக்கேஜ் போட இல்லாத நைஸ் என்ன. அதுக்கு பிறகு தான் நான் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்ததுலேருந்து நான் இண்டையிலேருந்து 1900 மாற்றிருக்கோம். சிக்கன்னு சொன்னால் 2000 தான் எனக்கு பேக்கேஜ். பேருந்து இறால் கனவா அப்படி என்று போயிருக்க ஒரு 200-300 rupees கூட வரும். 2900 தான் மேக்ஸிமமாக வச்சுருக்கேன் மட்டன் சொன்னால். ஏன்னா அந்த அதுக்கு பிறகு ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து அனலைஸ் பண்ணி பார்க்க ரீசனபுளாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம் கூடுதலாக எல்லாருமே அந்த ப்ரைஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க. என்ன சொன்னால் இப்போ எவ்வளோ ஃபுட்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை விலையை நீங்கள் தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு குறைஞ்சி 100 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க 5 நாளைக்குள்ள புக் பண்ணுறதுக்கு மட்டும். நல்ல விஷயம். இஸ் ரியலி புக். அது ஹோட்டல் இன்றைக்கு 80 பேருக்கு ரூமை புக் பண்ணியிருக்காங்க. கலம்புலேருந்து வாராக்கள். அது எங்களுக்கு 9 பேர் தங்கக்கூடிய ரூம் இல்லை, 18 ரூம் தானே இருக்குது. அப்போ நாங்கள் குறைஞ்சது 55-60 பேரை தான் ரெக்கமெண்டேட் பண்ணலாம்னு சொல்லி பின்ன சரி சொல்லி 60 பேருக்கு தாங்கள் ரூம் பண்ணி புக் பண்ணி நாளைக்கு வராங்க, நாளைக்கு மார்னிங் வராங்க. ஃபுல்லி புக் ஈவன் ரூம், ஃபுல்லி புக் ஈவன் ஹோட்டல், வெட்டிங் ஹால். நல்ல ரெஸ்பாண்டாக இருக்குது. ஐ ஹோப் இட் வில் கண்டினியூ சேம் ஆஸ் பிஃபோர். எனக்கு என்னென்னா மேக் ஷூர் பண்ணணும் நான் இந்த ஸ்டாஃபை வச்சு எல்லாமே அதே ஹை ஸ்டாண்டர்டில் இதை வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் இந்த அடுத்த டாக் இருக்குது. எனக்கு நான் லண்டனுக்கு போகிறவரும் எனக்கு இதுதான் ஒரு சிந்தனையாக இருக்கும். அதை அந்தளவு ஹை ஸ்டாண்டர்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தான் முக்கியம். அது கட்டாயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த உரையில் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இங்கே செய்கிற விஷயங்கள் வந்து நான் லாபத்தோடு செய்யலை, அது திருப்ப எங்களோட மக்களுக்கே வந்து கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. இந்த ஹோட்டல் மூலியமாக வந்து இப்போ எத்தனை பேர் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய? இப்போ இது வரைக்கும் 20 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறோம். 20 பேருக்கும் டீசெண்டான சேலரி போட்டு கொடுத்துருக்குறேன். அதோடு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வார ப்ராஃபிட்டில் அதையும் சேலரி அனௌன்ஸ் பண்ண நேற்று நான் எல்லா ஸ்டாஃபையும் வச்சு. அதாவது ப்ராஃபிட்டில் உங்களுக்கு இப்போ ஒரு 1 கோடி ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா 10% ஐம் கோயிங் டு கிவ் டு த ஸ்டாஃபுக்கே கொடுக்க போகிறேன். சேலரி அவரோட பேசிக் சேலரி ப்ளஸ் 10% ப்ராஃபிட். 10 கோடி ரூபா வருமானம் தான் 1 கோடி ரூபா ஸ்டாஃபுக்கு கொடுக்க போகிறேன். 10% whatever amount I'm going to make it 10% for staff. அப்போ எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி ஸ்டாஃபுக்கு. ஏன்னா சில பேர் 50,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறார்கள் இருக்குது, 1 லட்சம் ரூபா சம்பளம் எடுக்கிறார்கள் இருக்குது. இந்த ஹோட்டலில் 1.5 லட்சம் ரூபா இருக்குது, 2 லட்சம் ரூபா கூட இருக்குது சில பேருக்கு சேலரிங்க. அப்போ 2 லட்சம் ரூபா சேலரி எடுக்கிறவருக்கு சொல்ல 4 லட்சம் ரூபா வரும் அவருக்கு மந்தில். ஏன்னா 2 lakhsல அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்போ ப்ராஃபிட் ஷேரிங்கன்னு இப்போ என்ன ரீசன் பிஹைண்டுன்னு சொன்னால் வார கஸ்டமரை எவ்வளோ கேர் பண்ணி அந்த கஸ்டமருக்குரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தால்
அதில் வர ப்ராஃபிட்டும் எனக்கு வரப்போதே என்ற ஒரு சிந்தனை ஒன்று மனதில் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஸ்டாஃபுக்கு. இது பொஸ்ஸுக்குரியான ப்ராஃபிட் என்ற சிந்தனை இல்லாமல் ஒரு ஆள் வந்தால் இதில் வர 1000 rupees-உம் எனக்கு அதில் ஷேர் ஒன்று இருக்கும் 100 rupees வரப்போதுன்னு நினச்சால் வடிவாக செய்வாங்க. அதான் அந்த அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கின்ற ஆக்சுவலி பிஹைண்ட் த சீன் அதுக்கு டெக்னிக் வந்து அதுதான். ஸ்டாஃபுக்கும் அது ஹெல்ப்பிங்காக போயிடும், வர கஸ்டமருக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இவன் வந்து வடமாகாணத்தில் இந்த முதலீடுகள் மேற்கொள்றதுக்கு கணக்கு பேர் வந்து பயப்படணும். நீங்கள் ஒரு முதலீட்டாளர், இப்படி ஒரு பெரிய விஷயத்த வந்து செய்திருக்கீங்க. அப்படி உங்களை மாதிரி முதலீட்டுக்கு எத்தனை யோசிக்கிறார்களுக்கு வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்? எஸ், ஆக்சுவலி இப்போ ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் முதலீடு செய்யணும். ஸ்ரீலங்காவில் டூரிஸ்டத்தை டார்கெட் பண்ணி நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னு சொன்னால் இது ப்ராப்பர்ட்டியை வேண்டி லண்டன் மாதிரி ரெண்டே கொடுக்குறது எல்லாமே டசன்ட் கோயிங் டு ஒர்க் திஸ் கண்ட்ரி. இங்கே வந்து டூரிஸ்டம் தான். டூரிஸ்டம் வேண்டாம், இந்த கண்ட்ரியிலே இருக்கிற ஒரே ஒரு சொத்து இப்போ போகிற போக்கில் பார்த்தா டூரிஸ்டம் ஒன்று தான். டூரிஸ்டத்தை டார்கெட் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்தாலும் யூ வில் கெட் த ரிட்டர்ன் கரெக்டாக டெஃபினெட்லி. ஏன்னா இட்ஸ் மெசிவ் சேஞ்சஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன் திஸ் கண்ட்ரி. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இதில் இருந்து வர வருமானம் ஒரு பெனி கூட நான் லண்டனை திருப்பி கொண்டு போக போகிறேன் இல்லை. எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானிங் ஊடாக ஒரு ஃபேமிலிக்கு எப்படி அதை கொடுக்கலாம்ன்றது தான் நான் 4-5 நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் லண்டனுக்கு போய் வந்தால் நான் யோசிப்பேன் இப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வர வருமானத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் சரியான வழியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பிள்ளையார் நாக்கட கையில் போய் அந்த காசு ஏறக்கூடாது. அதில் நான் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்வளோ நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேமிலிக்கு நான் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த ஃபேமிலி வந்து சொல்லணும் ஒரு 1 or 2 years-ல பஸ் உங்களால் நான் நல்லா வந்துட்டேன், உங்களால் என் பிள்ளை படிச்சுட்டு, உங்களால் ஹஸ்பண்ட் ஒரு வேலை எடுத்துட்டோம், உங்களால் ஒரு தொழில் நாங்கள் முன்னேறிட்டோம்னு சொல்லியும் அந்த நோக்கத்தில் இருக்கிறாங்களோ நான் சொல்லித்தான் கொடுக்க நீங்களும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்களும் இன்னொருதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன் சொல்லுங்க ஆகும் ஒருதன் தான் இப்போ எனக்கு தெரியாதவங்க நான் உதவி செய்கிறேன், நீங்களும் என்ன செய்யணும் அதில் வர வருமானத்தை என்னத்திலையோ இன்னொரு கஷ்டப்பட்டவங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த நிதியை பயன்படுத்தி ஒரு வளமான எதிர்காலத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு ஆக்களுக்கு நீங்களும் செய்யுங்கன்றதுதான் அதைத்தான் நான் சொல்லுவேன். அண்ணா வந்து முதல் தொடக்கத்துல திறப்பு விழாவின் போது வந்து எக்கச்சக்க பாடசாலை மாணவர்களுக்கு வந்து துவிச்சக்கர வண்டி அதை இதெல்லாம் வந்த வழங்கி கொண்டிருந்தவர். கணக்க விஷயங்கள் தெரியாத மாதிரியும் செய்து கொண்டிருக்கிறார். இது முதல் முறையா இப்படி ஒரு இந்த இதை வந்து செய்தது மூலியமா கணவருக்கு தெரிய வந்திருக்கு. சந்தோஷம் அண்ணாவோட காய்ச்சதுக்கு. மென்மேலும் இப்படி இதை வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதே மாதிரி கணக்க மாளிகைகள் வந்து நீங்கள் உருவாக்கணும் என்று நாங்களும் வந்து விரும்புகிறோம். சில்ட்ரன்ல இருந்து எல்லாருக்கும் உரியதுதான் இந்த மாம்பழ மாளிகை. இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்துக்கு அதாவது ஒரு அண்டி வந்தால் நேற்று நூறுலேருந்து வந்தவையாமன்னு சொல்லி இங்கே ரூம் புக் பண்ணிட்டு மூணு தான் போகிறேன்னா அவள் வந்து நைட் படுக்க 1 மணியாக போயிட்டு அவள் என்னென்னு சொன்னால் அவன் ஒரே நடந்து திரிஞ்சபடி தம்பி எனக்கு ரிலாக்ஸாக இருக்கு நான் சொல்ல அண்டி நியர்லி 12 o'clock 1 o'clock நோ உண்டு காலம் போய் சொல்லியிருப்பேன். தனக்கு வந்த வருத்தம் நான் அது கால் நுழைவு அது இது நுழைவு அதில் வந்தால் தனக்கு ஒரு வருத்தமும் தெரியல, ஏழி மோனி கிளம்பும் வரைக்கும்னு சொன்னான். அது என்ன சும்மா சுற்றி திரிஞ்சு இந்த க்ரீன் இயற்கையாக இதில் ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள வந்தோன்னு உங்களுக்கு யூ வில் ஃபீல் இட் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை எல்லாரும் அதை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன், முதல்ல முடிவும் இதுதான் இந்த ஹோட்டல். இதை விட நான் கடைசி வரைக்கும் எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். இதை விட நான் ஒன்றுமே இந்த செய்ய போகிறேன் இல்லை. ஆனால் இதை இன்னும் செழிப்பாக இன்னும் அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இதில் என்னென்னத்தை நான் ஆட் பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணி இதை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடுவேன்னு தருவேன். அதான் அந்த ஆண்டி இன்னொரு ஆண்டி சொன்னால் அவள் இங்கேருந்து கால் பண்ணா அமெரிக்காவிலேருந்து, தாங்கள் கனடாவிலேருந்து கரபியன் பீச் மெக்சிகனுக்கு தான் போகிறது தம்பி, சங்கட்ட வீடியோ பார்த்துட்டு நான் யோசிச்சுன்னா ஸ்ரீலங்காலையும் அதை விட பெஸ்ட்டாக இருக்காண்டு ஷீ காட் ரியலி ஷாக்ட். ஐயோ தம்பி நான் வந்து புக் பண்ணியிருக்கேன், எனக்கு 85 years old. இப்போ இதுக்காக தாங்க அமெரிக்காலேருந்தே வர்றாங்களா. ஓ தம்பி உண்மையும் பார்க்கணும், உங்களோட ஸ்பீச்சை பார்த்து ஹஸ்பண்ட்னா திருப்பி போடுங்க அந்த இதை என்று சொல்லி எங்களோட ஹோட்டலில் நின்று இதை பார்க்கணும்னு சொல்லி அமெரிக்காலேருந்து வராங்க. இந்த முறை மெக்சிகோவுக்கு போகலையா, கரபியன் பீச் கேன்சல்,
we are going to come back to Sri Lanka ன்னு சொல்லி they booked the hotels. You won't believe it. இங்க என்னன்னு சொல்றேன், இங்க வராத ஆக்களையும் வந்து இங்க வர வைக்குது இந்த மாளிகை. உண்மையிலேயே வந்து அந்த இயற்கை இப்ப அண்ணா சொன்ன மாதிரி இதுல நடந்து திரியக்க எல்லாம் ஒரு அது வாகன சத்தம் இல்லாம ஒரு நல்ல காத்தோட ஒரு இனிமையான ஒரு இடமா வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த இடத்த வந்து பார்த்தா தான் உங்களுக்குமே வந்து அதை உணரக்கூடிய அந்த டேஸ்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம். இப்போ என்னால உணரக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு நீண்ட கால பெரிய ஒரு திட்டம். என்னடா வந்து அங்கால மாமரம் நிக்குது, அங்கால தென்னை மரங்கள். அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வளர்த்தெடுக்கணும் தான் எனக்கு டார்கெட். இப்போ அதை வளர்த்தெடுத்தா எல்லாம் வந்து நீங்கள் நேரடியா வந்து அந்த கனியை வந்து சுவைக்கக்கூடிய வேற இருக்கு. நிச்சயமாக ஏன் வர்ற ஆக்களுக்கே நான் சொல்லியிருக்கிறேன் மேனேஜர்கிட்ட. இப்போ இருக்கிறதுல இந்த ஜூலை ஆகஸ்ட் காய்க்கும். அங்கே 5000 ட்ரீ ஒரு 2 years தான் மேக்சிமம். 2 yearsல காய்க்கும் அந்த மாம்பழங்கள் எல்லாமே. வர்ற ஒரு தடவை மாம்பழம் சாப்பிடாம போகக்கூடாது இந்த ஹோட்டல்ல இருந்து. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் ஃப்ரீயாக கொடுக்கணும். மேங்கோ அதை சுவைச்சிட்டு போட முடியாது. அந்த பேருக்கே அவங்க கட்டாயம் அதை பிடுங்கோ பிக் ஓன் ஃப்ரூட்ஸ் பண்ண மாதிரி பிடிங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன எனக்கு ஒரு மாம்பழம் 1000 rupees நீங்கள் ஒரு பரவாயில்ல சொல்றாய். அங்கே வச்சது ஒன்றை சாதிக்கணும்னு சொல்லி வில் டன் இட் வெரி வெல். let them enjoy. இதெல்லாம் வருங்காலத்துல வந்து பெரிய ஒரு திட்டம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாங்க வருவோம். இன்றைக்கு அண்ணாக்கு இங்க கடைசி நாள் இங்க இருந்து வந்து திருப்ப லண்டனுக்கு போறாரு. அங்க போனாலும் வந்து அவர்கிட்ட நினைப்பு முழுக்கமா இங்கேதான் இருக்க போகுது. கட்டாயம் இங்கேதான் இருக்க போது. தொடர்ந்தும் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் ஒரு மனதில் உருவாக்குறது தான் பெரிய விஷயம். அண்ணா வந்து எந்த நேரம் இப்போ அண்ணா கோவப்பட்டு நான் பார்த்தே இல்லை. யாரை பார்த்தாலும் ஒரு இன்முகத்தோட சிரிச்சு இப்போ என்ன நான் சிரிக்கிறவாரு. அண்ணா வந்து நல்ல ஒரு இன்முகத்தோட எல்லாரையும் வந்து வரவேற்பார். இப்படி தொடர்ந்தும் இப்படி இருக்கணும்னா நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ. நான் அந்த கோவப்படாத என்ன ஒரே ரீசன் சொல்லிட்டு முடிக்கிறேன். எவ்ரிதிங் வில் பாஸ் ஒன்னு சொல்லுவாங்க. அந்த தியரியை மனதுக்கு வச்சா நாங்கள் கோவப்படுறது டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி வருத்தத்தை உருவாகிறத தவிர ஒன்றும் நடக்க போகிறோம் இல்லை. அதனால பிரச்சனை வந்தாலும் சிரிச்சு கொண்டு அந்த விஷயத்தை முடிச்சு விட்டோம்னு சொன்னால் இட் வில் பாஸ் ஒன். அதுக்காக கோவப்படுறது அதுதான் ஒரே ரீசன். நான் எந்த நேரமே இவ்வளோ ஸ்டாஃப் இவ்வளோ ப்ராஜெக்ட் ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க பாஸ் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி. இட்ஸ் ஓகே பிள்ளையா ரைட் ஓகே அது திருத்திக்குள்ளையா வேலை முடிஞ்சுது. அவர் பேசுறதால அவன் மனதையும் புண்படுத்தி நாங்களும் டென்ஷன் ஆகுறதுல அர்த்தம் இல்லை. இதுதான் என்ன இந்த பொலிசி நான் கனகாலமாக இதை மெயின்டைன் பண்ணி கொள்றேன். நல்ல விஷயம், உண்மையிலேயே நல்ல விஷயம். நீங்களும் அதை கடைப்பிடிங்க. சந்திப்போம், அடுத்த வருஷம் சந்திப்போம். தேங்க்யூ. இரவு நேரம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி இங்க வந்திருக்கிறாங்க எங்களோட நண்பர்கள். வந்தீங்கன்னா அவங்களுக்கு அவையில அறிமுகப்படுத்துறேன். சரி வாங்க. அவர் வந்து உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். விவசாயத்தினைக்கலாம் ரைட்டா வெல் டன். சரி எப்படி ஹோட்டல் நல்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ரைட் கூலா இருக்கு. ரைட்டா இவர் வந்து இந்தியாவுல இருந்து வந்திருக்கிற ஒரு செஃப். இந்தியாவில் ஒரு செஃப். ஹலோ ஒரு 2-3 days நினைக்கிறீங்களா? ஆள் பார்த்தா சின்னதான் ஆனா நல்லா சமைப்பாரு. இன்றைக்கெல்லாம் நல்ல ஒரு சமையல் இன்றைக்கு பிரியாணி உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லியிருக்கிறேன். இவர் நல்லா என்ஜாய் பண்ணினீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மென்ட் ஃபீலா இருக்கு. பாத்தீங்கன்னா இவர் வந்து குவான்டிட்டி 7 இங்க வந்து கணக்க ப்ராஜெக்ட்கள் செய்யறார். கட்டிடங்கள் எல்லாம் நல்லா ரைட். எப்படி இருக்கு அங்கட? நல்லா இருக்கு. இயற்கையோட சேர்ந்த மற்றது வந்து இந்த இன்டீரியர் இந்த இதை பார்த்துட்டு கேட்டவங்க இது நல்ல வித்தியாசம் எல்லாம் கிரீனா இருக்கு. என்ன இந்த புல் எல்லாம் வந்து வேற வேற இடங்கள்ல தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து கதிராமதி தான் கொண்டு வந்தாங்க. இலூக்குன்னு சொல்றது. இது இதுல அந்த பாய் பண்றது இல்ல பாயில இது வந்து பழைய காலத்து ஆக்கள் இந்த இதுகளுக்காக வாழ்ந்தவங்களாம். ஓடுகள் கண்டுபிடிக்கிற குளிர்மையா இருக்கும்னு சொல்லி அந்த கான்செப்ட் எல்லாம் செய்தது. சரி நன்றி அண்ணா. சரி என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் பண்ணுங்க. வடைய சுத்தி பாருங்க. ஸ்விமிங் பூல் இருக்கு. வடைய என்ஜாய் பண்ணுங்க. குளியுங்க. சாப்பாடு ரெடி சாப்பிடுங்க. இங்க இருக்கிற கல்யாண மண்டபம் வந்து விடிய பார்த்துருப்போம். ரைட். என்ன ஃபங்க்ஷனும் செய்யலாம். இல்ல இப்படி டேபிள் இப்படி இதோட நல்லா இருக்கு. சொல்லுங்களேன் இன்டீரியர் லுக் செய்யற ஆள் நீர் தானே. மேக்கப் போட்டா கேட்க மாட்டேன். மேக்கப் போட்டு அடிக்கிறாரு. உங்களோட கல்யாணம் இந்த மண்டபத்துல என்ன மாதிரி உங்களோட கல்யாணம் இது கொஞ்சம் வித்தியாசம். 500 பேர் இருக்கக்கூடிய மண்டபம். 500 பேர் இருக்கலாம். வந்த இடத்துல இந்த இடத்தை பார்த்துட்டு இன்றைக்கு தங்குவோம் மட்டும் முடிவெடுத்துட்டாங்க. இன்றைக்கு ரூம் எடுத்துட்டோம். இந்த ரூமுக்குள்ள என்னடா செய்றீங்க? என்னடா செய்ற?
இங்க வாடா இங்க வாடா. அதுதான். நாங்கள் இங்கே தான் தங்க போறோம். அடுத்தது சாப்பாடு சொல்லியிருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். கன நாளுக்கு பிறகு ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல. என்ன ப்ரோ இந்த லொக்கே பாக்குறீங்க? பாஸ்வேர்ட் உள்ளுக்கு ஒரு நம்பரை மறக்கிறோம். இல்ல இல்ல பாஸ்வேர்ட் லொக்கும் போடணும் போடலாம். அவன் ஃபோன் நம்பரை போடு. எப்படி எப்படி இருக்கு? ஜிங் ஜிக் ஜிங்கு ஜிக்கு ஜிக்கு வாங்கோ. கபட்டுல என்ன இருக்கு? ஏசி ஏசி ரூம்ல இரவு நித்திரடா நித்திர. இப்போ நாங்கள் உடுப்பெல்லாம் மாத்திட்டு குளிக்க போறோம். ஒரு இரவு நேரம் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது வந்து நல்ல குளிர்மையா இருக்கும் ப்ரோ. சில்லு ஒன்று பண்ணுவோமா? கண்டிப்பா ஃபுல் ஃபன் இன்றைக்கு. குளிக்க போறோம். அப்படி எங்கள் இறங்கிட்டாங்க. இரவு 11:45 வந்து பிரியாணி சாப்பிட்றோம். 8 மணி இரவு சாப்பாடு சாப்பிட்றோம். லொக் திறக்க தெரியா அடிக்கிறீங்க ப்ரோ. ஒரு சிம்பிள் இப்படி டேப் பண்ணிடுவோம். ஐயோ ஐயோ இதெல்லாம் போடுவேன். சரி சரி எப்படியோ நாங்கள் படுத்துட்டு வந்து அப்படியே வெளிக்கிட போகிறோம். நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்குது இந்த இடம்.